பிரைஸ் தி லார்ட். இன்று காலை தியானத்திற்காக நம்ம பார்க்க போற வசனம் மத்தேயு 8ஆம் அதிகாரம் 14-15. இயேசு பேதுரு வீட்டின் வந்து அவன் மாமி ஜெரமாய் கிடக்கிறதை கண்டு அவர் அவள் கையை தொட்டவுடன் ஜெரம் அவளை விட்டு நீங்கிற்று. அவள் எழுந்திருந்து அவனுக்கு பணிவிடை செய்தாள். ஒரு அருமையான வசனம். பேதுரு வீட்டுக்கு ஆண்டவர் போகிறாரு. போகும்போது அவனுடைய மாமி வந்து ஜெரமாய் இருக்காங்க. ஆண்டவர் அவளை கை நீட்டி தூக்கி அவளுடைய ஜெரத்தை அவளை விட்டு நீக்கினக்கு அப்புறம் அவள் ஆண்டவருக்கு பணிவிடை செய்தாள். நீங்க யோசித்து பாருங்க, ஆண்டவர் ஒன்றும் செய்யல, ஒரு வார்த்தை சொல்ல, கையை பிடிச்சு அவளை தூக்கி விடுறாரு. உடனே அவள்கிட்ட இருந்த அந்த நோய், அந்த பலவீனம் அவளை விட்டு நீங்கிற்று. ஒருவேளை இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கவங்க பலவீனத்தோடு நீங்க ரொம்ப கவலையோடு இருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து உங்களை கை நீட்டி தூக்கி விட அவர் வல்லவராய் இருக்கிறார். உங்க பலவீனத்திலிருந்து உங்களுக்கு ஆண்டவர் விடுதலை தர அவர் வல்லவராய் இருக்கிறார். ஃபாதர் ரொம்ப அழகா பாடுவாங்க. பேதுரு வீட்டுக்குள் நுழைந்தார், மாமி கரத்தை பிடித்து தூக்கினார், காய்ச்சல் உடனே அன்று நீங்கிற்று, அவள் கர்த்த தொண்டு செய்து மகிழ்ந்தார். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா? பேதுரு மாமி ஜெரமாய் கிடந்த போது அவள் வீட்டுக்கு போய் அவள் கையை பிடித்து தூக்கி விட்டீங்களப்பா. அவள் ஜெரம் அவளை விட்டு நீங்கிற்றே. அதே போல நாங்கள் பலவீனத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் நீங்க பரிபூர்ண சுகத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஹாவ் a nice day. Thank you.